அரசியலில் சந்தோஷங்கள் சில நேரங்களிலே அவமானம் வரும், தோல்வி பெறும். நான் படாத அவமானமா, நான் பாடாத தோல்வியா, நான் சந்திக்காத எதிர்ப்புகளா? அது வருகிற பொழுதெல்லாம் இதுக்காக நான் திமுகவில் இல்லை, இதுக்காக நான் திமுகவில் இல்லை, திமுக என்றால் இவையெல்லாம் மறந்து போய் இவையெல்லாம் சொல்லுது. இயக்கத்திலே பிடித்து வேண்டும். இளைஞர்கள் வருகிறார்கள் இன்றைக்கு, நான் வரவேற்கிறேன். என்றால் ஒரு சொல்றேன், நாங்கெல்லாம் இளைஞர்களாக வந்தோம். அண்ணா சொன்னாரு, மாணவர் திமுக போறாங்க, நாற்றங்கால் இருக்கிற பயிர் போல. நாற்றங்கால் இருக்கிற பயிர் குடுங்கி சேர்த்த நட்டாதான் அது பலன் கொடுக்கும். நாற்றங்கால் விட்டா கதிர் போகாது, வீணாயிடும். அதனால உங்களை தகுந்த நேரத்தில் நான் கட்சியின் சேர்த்துக்கு உன்னை மாற்றுகிறேன் என்று சொன்னவர் அண்ணாது. ஆகையினால அந்த கொள்கையை விடாமல் சில நேரங்களில் எப்படி அப்படி இப்படியே பார்த்து கொடுப்பாரா. சில நேரங்களில் கொள்கையிலே வெறுப்பு ஏற்பட்டு பார்ப்பது உண்டு. மாறிய பிறகு உறுதியாக இருக்க வேண்டும். இங்கே வெளியே உட்கார்ந்து இருக்க இல்லையா, அதை போல உட்கார்ந்து இருக்க வேண்டும். ஆகையினால சொல்கிறேன், இளைஞர்கள் வர வேண்டும். இளைஞர்கள் இல்லாமல் இந்த கட்சிக்கு அது ஒரு காலம் முடிஞ்சு போய்விடும். எனவே இளைஞருக்கு வழிவிடுங்கள். ஆனால் வருகிற இளைஞர்கள் கொஞ்சம் தரம் பார்த்து வாருங்கள், கட்சியை நினைத்து வாருங்கள். வந்த உடனே என்ன கிடைக்கும் எதிர்பார்த்தார்கள். உன்னை விட உழைத்தவர் நிறைய பேர் இருக்கிறார், அடிப்பட்டவர் நிறைய பேர் இருக்கிறார், உரைப்பட்டவர் நிறைய பேர் இருக்கிறார். கட்சியிலே வாழ்வில் கொண்டாடிக்கிட்ட கட்ட பேர் வாங்க நிறைய பேர் இருக்கிறார். அவர் எனவேதான் இளைஞர்களுக்கு நாம் வழிவிட்டாக வேண்டும். இந்த நிலைமை நாம் நினைத்தால்தான் ஒரு இயக்கத்தில் நிலைத்து இருக்க முடியும். நீங்க நினைச்சு பார்த்தீங்களா, பிசாவில் எல்லாரும் நம்ம கட்சியை போயிடும், அந்த வெளியூர் இருக்கணும். ஆகையினால் நம்முடைய தலைவர் அவர்கள் அதை விட அதிகமான கட்சியில் சொன்னார். கலைஞர் எம்ஜிஆர் டாக்டர் பட்டம் கொடுக்குறாங்க. அப்போ அந்த கமிட்டியில் நான் இருக்கேன், சிட்டிகிட்டில் கலைஞரை கேட்கிறாங்க, நாளைக்கு எம்ஜிஆர் டாக்டர் பட்டம் ஒரே ஒரு ஆள் இருக்கா கூட வாங்க மாட்டாங்கன்னு சொல்லு. தலைவர் சொன்னார், நீ எதிர்க்கக்கூடாது. மிக நெருக்கமாக இருந்திருக்கிறேன். அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருந்தது. எனவே நான் கேட்டுக்கொள்ளலாம், அரசியல் என்பது பொழுதுபோக்கு படம் அல்ல, அரசியல் என்பது வியாபாரம் அல்ல, அரசியல் என்பது கொள்கை பிடிப்பு, கொள்கை நியாயம். அந்த ஒத்துக்காக நாம் இருக்கிறோம். இந்த கட்சியில நாம் இருக்கிறோம்ன்றதே ஒரு பெருமையாக தான். இது பெருமையான கட்சி. ஒன்று, இந்த நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயரிட்டார். இரண்டாவது, இருமொழி கொள்கை தான் இந்த மாநிலத்துக்கு தமிழ் பிளஸ் ஆங்கிலம். மூன்றாவது கொள்கை சுயமரியாதை திருமணத்தை சட்டமாக்க அறிவித்த பிறகு அவரே தமிழ்நாடு சொல்லிவிட்டார். இந்த மூன்று கொள்கைகளை மாற்றுகிற சக்தி, நான் இட்ட இதற்கு கையெழுத்தை மாற்றுகிற சக்தி எந்த ஒவ்வொருக்கும் கிடையாது என்று சொன்னார். ஆகையினால் வேற்றுமொழி வந்தால் தாய்மொழியாக அழியும் என்பது எங்களுடைய சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்துக்கு எதிர் சித்தாந்தம் உடையவர்கள் அவர்கள், அதனால் அவர் சொல்கிறார்.